பார்வதீபதகே ரகர மகாதேவ சிவா. திருச்சிற்றம்பலம். சூலூர் மீடியா அன்பர்களுக்கும் பக்தகோடி பெருமக்களுக்கும் சிவனைய செல்வர்களுக்கும் நம்முடைய சூலூர் வைத்தியநாத பெருமானுடைய நிறைந்த ஆசிகள். குரோதி வருஷம் மாசி மாதம் 14ஆம் நாள் புதன்கிழமை, பிப்ரவரி மாதம் 26ஆம் நாள் இந்த வருடத்தினுடைய மகா சிவராத்திரி வைபவம் நம்முடைய ஆலயத்திலே மிகச்சிறப்பாக நிகழப்பட இருக்கிறது. பொதுவாகவே சிவனோடு ஓர் இரவு என்று சொல்வார்கள். அப்படி சிவபெருமான் மாசி மாதத்திலே வரக்கூடிய சதுர்தசி திதியாகிய அன்றைய தினத்திலே பள்ளி அறைக்கு செல்லாமல் நம்முடைய உலக உயிர்கள் எல்லாம் காக்கும் பொருட்டாக அன்றைய தினத்திலே சிவபெருமான் நமக்கெல்லாம் 4 காலங்களாக ரிக்வேத காலம், யஜுர்வேத காலம், சாமவேத காலம், அதர்வண வேத காலம் என்று 4 வேத காலத்திலே அவர் நமக்கு அனுகிரகம் செய்யும் வண்ணமாக பக்தகோடி பெருமக்கள் நாம் எல்லாம் இணைந்து அன்றைய தினத்திலே விழித்திருந்து சிவபெருமானோடு ஐக்கியமாகக்கூடிய ஒரு உன்னத இரவு. பொதுவாக மாதம் வரக்கூடிய சிவராத்திரி அமாவாசைக்கு முன்னால் வரக்கூடிய சதுர்தசி. ஆனால் இந்த மாசி மாதத்திலே வரக்கூடிய இந்த சிவராத்திரி வைபவம் ஒரு தனிச்சிறப்பு. அன்றைய தினத்திலே அறிவியல் பூர்வமாக நிறைய அறிவாளர்கள்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த வண்ணமாக இந்த லூமினாஸ் ஈத்தர் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த காந்த அலைகள் ஒரு பேராற்றல் இந்த பிரபஞ்சத்திலே அன்றைய தினத்திலே குறிப்பாக மாசி மாதம் தேய்பிரை சதுர்தசி திதியிலே மிகச்சிறப்பாக பிரபஞ்சம் முழுவதும் வீற்றிருக்கும். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள்லாம் அன்றைய தினத்திலே விழித்திருந்து சிவபெருமானை நாம் போற்றி பாடல்கள், வேத பாராயணங்கள், மந்திரங்கள், திருமுறைகள், தமிழ் பாடல்கள்லாம் சமர்ப்பணம் செய்து அபிஷேக விழாக்கள் இதெல்லாம் செய்கின்ற பொழுது சிவபெருமானுடைய அந்த பேராற்றல் அந்த லிங்கத்திலே இருந்து வெளிப்பட்டு நமக்கெல்லாம் மனதாலும் நம்முடைய உடலாலும் மிக சீரான ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும் வண்ணமாக அன்றைய தினத்திலே நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இந்த புதன்கிழமை வருகின்ற மாலை 6 மணிக்கு சந்தியா காலம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரதோஷ வேளையிலே ஆரம்பிக்கிறது. மாலை 6 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய முதல் வேத காலமாக அந்த ரிக்வேத காலத்திலே நம்முடைய சிவபெருமான் சோமஸ்கந்தராக தரிசனம் கொடுக்கிறார். சோமஸ்கந்த ரூபத்திலே தரிசனம் கொடுத்து அந்த அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்து ரிக்வேத பாராயணம் முதல் காலம். அதே மாதிரி இரவு 10 மணிக்கு 2வது காலமாக யஜுர்வேத காலம். யஜுர்வேத காலத்திலே முதல் காலத்தில் இப்படி பிரம்மா பூஜை பண்றார். அதே மாதிரி யஜுர்வேத காலத்திலே விஷ்ணு பகவான் பூஜை செய்கிறார். தட்சிணாமூர்த்தி ரூபமாக நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்கிறார். அப்படியே தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் இருக்கிற சிவலிங்க பெருமானை மகாவிஷ்ணு வழிபாடு செய்கிறார். அவரோடு சேர்ந்து அபிஷேக ஆராதனைகள், யஜுர்வேதம் பாராயணம், திருமுறைகள் சமர்ப்பணம் அப்படி அந்த 10 மணிக்கு ஆரம்பித்து எல்லா ஆலயங்களையும் செய்கிறார்கள். அந்த 2வது காலத்தில் எல்லோரும் பங்கு பெற்று இறைகள் பைய வேண்டுகிறோம். அதேபோல் 3வது நடுநிசி 1 மணிக்கு யஜுர் சாமவேத காலம், சாமகானம், அதாவது இசைக்கு மயங்கக்கூடியவர் சிவபெருமான். அப்படி சாமவேத காலத்திலே நம்முடைய உமையவள் பார்வதி நம்முடைய சிவபெருமானுக்கு பூஜை வழிபாடுகள்லாம் செய்கிறார். அந்த காலத்திலே நம்முடைய சிவபெருமான் மிகச்சிறப்பான ஒரு தோற்றத்தோடு லிங்கோர் பவர் என்று சொல்லக்கூடிய வகையிலே அடிமுடி காணாத மிகப்பெரிய விஸ்வரூப லிங்கமாக அந்த 3வது காலத்திலே நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறார். அந்த 3வது காலத்திலே பார்வதி அம்பிகை வழிபாடு செய்கிறார். அப்படி பார்வதி அம்பிகையோடு நாம் எல்லாம் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்து இந்த 3வது காலத்தினுடைய அருளை பெறுகிறோம். 4வது காலம் வியாழக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு அதர்வண வேத காலம். அதர்வண வேத காலம் ரிஷபாரூடராக நமக்கெல்லாம் தரிசனம் கொடுக்கிறார். ரிஷபாரூடராக அப்படி இந்த 4வது காலத்திலே உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளும் சிவலிங்க பெருமானை ஆராதனை செய்து அபிஷேகம் செய்து வழிபாடுகள்லாம் செய்து அந்த 4வது காலத்திலே நிறைவான பூஜையாக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை உயிர்களும் சேர்ந்து ரிஷிகள், சித்தர்கள், ஜீவராசிகள், தாவரங்கள், மனித பிறவிகள் எல்லோரும் செய்கிறார்கள். அப்படி அற்புதமான ஒரு காலம் அங்க 4வது காலத்திலே ரிஷபாரூடராக காட்சியளிக்கிறார். இப்படி அந்த லிங்கப்பெருமான் 4 ரூபங்களாக, 4 வகையாக, 4 வேதங்களாக 4 பேர் பூஜை செய்கின்ற அந்த அற்புதமான ஒரு சிவராத்திரி வைபவம் நம்ம நித்தியம் தூங்குற வீட்டில்
அதே மாதிரி சிவபெருமானும் பள்ளியறைக்கு போவார். ஆனா அந்த மாசி மாதத்தை வரக்கூடிய மகா சிவராத்திரியிலே அவரும் தூங்காமல் நாமளும் தூங்காமல் நமக்கு இந்த உலக உயிர்கள்லாம் நன்மையாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் பேரின்பம் மோட்ச நிலை என்று சொல்வார், பேரின்பம் கிடைக்கும் வண்ணமாக அந்த 4 காலத்திலே எல்லோரும் அந்தந்த சிவாலயங்களில் சென்று தரிசனம் செய்யுங்கள், அபிஷேகத்திலே கலந்து கொள்ளுங்கள், அன்னதானத்திலே பங்கு பெறுங்கள். சிவநாமத்தை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் சிவனோடு ஐக்கியமாகி ஒன்றிணைந்து அந்த லிங்க சுரூபத்தை சிவபெருமானை ஒவ்வொரு கால அபிஷேகத்திலே தரிசனம் செய்யுங்கள். தூங்காமல் விழித்திருந்து, இதனால தான் முக்கியம், தூங்காமல் விழித்திருந்து சிவபெருமானை தரிசனம் செய்தோமையானால் நமக்கு மறுபிறவே கிடையாது. நம்ம இந்த மனித பிறவியிலிருந்து என்ன வேண்டும் அப்படின்னா, நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைத்தாலும் அதை அனுபவிக்க வேண்டும், அதே சமயத்திலே அறத்தோடு வாழ்வு கொடுக்க வேண்டும், நல்ல தர்ம சிந்தனை கிடைக்க வேண்டும், உதவக்கூடிய மனப்பான்மை எல்லோருக்கும் உறவு கிடைக்க வேண்டும், அடுத்து பிறவி இல்லாத நிலை கிடைக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தனை செய்யணும். இதான் அந்த மகா சிவராத்திரியுடைய வழிபாடுடைய தத்துவம். எல்லோரும் அந்த சிவராத்திரியை போற்றி வழிபாடு செய்யுங்கள். நம்முடைய வைத்தியநாத பெருமானுடைய ஆலயத்திற்கு எல்லோரும் வந்திருந்து இறையருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.